சூப்பரான பவர் கிடைக்கும். நெவர்னா நம்ம பேசுறப்ப தமிழ்ல பேசுவோம்ல, வந்து எப்பயுமே உழைப்பாப்பா, எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாப்பா, எப்படிதான் முடியுதுன்னே தெரியல. இப்ப நெவரை வெளியில எடுத்துட்டு இந்த இஸ் இருக்குல்ல, இந்த வேர்பை வந்து சப்ஜெக்டுக்கு வெளியில எடுத்து சப்ஜெக்டை மூணாவது போட்டுரும். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷல் இது, ஒரு அட்வான்ஸ்டு இது. இப்ப நீங்க நெவருக்கு என்ன போடுவீங்க? அர்ஜென்ட். அர்ஜென்ட்ட போட்டு வேர்பை கொண்டு வந்துட்டு இப்படி சப்ஜெக்ட வச்சுட்டு, ரைட்? இப்ப நல்லா பாருங்க, இது ரொம்ப பார்க்கணும். நீங்க வேர்ப் எல்லாம் போட்டக்கூடாது. நீங்க வேர்ப் எல்லாம் போட்ட tired, 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 tiring, tires, tiring, tired, tiring, tiredly. Wow, நம்பர் 7ல இருந்து வருது பாருங்க. சோ இப்ப நீங்க ஏவிஎஸ்சி உண்டா? சூப்பரானது. ஏவிஎஸ்சி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். அவங்க பெரிய புக்ல பெரிய பெரிய எழுத்தாளர்கள் வந்து இந்த ஏவிஎஸ்சி ஈஸியா யூஸ் பண்ணுவாங்க. ஏ வந்து ஆக்சுவலா அர்ஜென்ட்டை வெளில கொண்டு வருவாங்க. ஏன் அப்படி கொண்டு வருவாங்கன்னா, அவ்வளவு பவர், அவ்வளவு எஃபெக்ட் கொடுக்கும். ஹி இஸ் நெவர் டயர்ட், நார்மல் தான். நெவர் டயர்ட், நார்மல் தான். பாருங்க, சப்ஜெக்ட், அட்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட். அது வந்து ஒரு நார்மல் தான். இந்த நெவர் இஸ் இன்வர்ஷன் பேரு. அந்த நோட் பண்ணிக்கங்க. அந்த வேர்டு பேரு மேக்ஸ்ல இன்வர்ஷன் இருக்க மாதிரி இங்கிலீஷ்ல இன்வர்ஷன். இன்வர்ஷன் இன்வர்ஷன் மாத்தி போடுறது. இன்வர்ஷன் தலைகீழா மாத்தி போ, இன்வெர்ட் பண்றதுன்னு மாத்தி போடுறது. இது ஒரு கிரீன் அடிக்கிறேன். நீங்க ஆடியோ கட் பண்றப்ப யூ ஹேவ் தட் ஃபீல். இன்வர்ஷன். இன்வர்ஷன் வந்து ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னாக்கா, ஏதாவது ஒன்று சொல்லணும்னாக்கா ஆல்ரைட். இது பார்க்கலாமா? கரெக்டா சொல்றீங்களா? தடுமாற்றம் வருதான்னு பார்க்கலாமா? ஐ விஷ் யூ சக்சஸ். Subject, verb, object, complement. Ooh. Urgent. Oh, I wish you success. object, இங்க பாருங்க, அதுக்கு பதிலா விஷுக்கு பதில் கிவ் போடுறேன். பாருங்க, அந்த ஃபார்மேட்டை தூக்குங்க. ஐ கிவ் யூ ஆப்பிள். இப்ப சொல்லுங்க, இங்க சக்சஸ் என்னவா இருக்கும்? ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். அதுதான் இந்த வார்த்தையை வச்சுட்டு இது பண்ணக்கூடாது. சக்சஸ் வந்து நவுனு. ஐ கிவ் யூ ஆப்பிள், ரைட்? இதை எப்படி பண்ணுவீங்க? இதை எப்படி பண்ணுவீங்க? ஐ கிவ் ஆப்ஜெக்ட். வருது, ஆப்ஜெக்ட் தானே வருது. அங்க ஆப்ஜெக்ட் தானே உட்காந்துருக்கு. அவ்வளவுதான். அதுதான் இங்கிலீஷ். அந்த இடத்துல ஃபிட் பண்ணி பார்க்கணும். சக்சஸ்ங்க நவுனுங்கிறது ஆப்ஜெக்டா மாறுது. ஸோ இந்த இடத்துல டெஃபினட்டா சக்சஸ் வந்து ஆப்ஜெக்ட் தான். நல்லா யோசிச்சு பாத்துங்க. ஐ விஷ் யூ சக்சஸ் டு யூ. யூ கேன் டூ திஸ். நீங்க உடனே மைண்ட்ல உட்கார்ந்து அதுல வந்து ரொம்ப சிம்பிளான நவுன் எடுத்து போட்டு ஃபிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இப்படிதான் அவங்க கன்செப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ரொம்ப ஸ்டாண்டர்டானது. The judge found him guilty. Careful. Subject, verb, object, complement. அர்ஜென்ட் எல்லாம் போட்டுக்கூடாது. அவர் குற்றவாளின்னு அவர் பார்த்தாரு. எப்படிப்பட்ட அவன் வந்து யாரு, எப்படி அவனை பூர்த்தி பண்ணது பாருங்க. ஒரு கில்ட்டி பர்சன். புரியுதுங்களா? அது ஒரு கில்ட்டி பர்சன். இந்த இடத்துல ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்டோட அட்ஜெக்டிவ் அது. ஸோ இங்க போய் எப்படி யாரு எவ அப்படின்னு பார்க்க முடியாது. ஸோ அந்த இடம் தான் வந்து ஆங்கிலத்துக்கு உள்ள ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சிலது சர்ப்ரைஸ் பண்ணும். ரொம்ப சிம்பிளா இருக்கும், சர்ப்ரைஸ் பண்ணும். ஃபியர் kept them silent. இதுக்கு என்ன அர்த்தங்க? ஃபியர் kept them silent அப்படின்னா என்ன அர்த்தங்க?
பயம் அவங்கள அமைதியா வச்சது. எனக்கு இது மட்டும் சொல்லுது. Fear, 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 fear. Fear subject, sir. Kept Verb. verb, them Object. object, silent. complement, Object. Complement. சூப்பர் சூப்பர் எழுதிக்கிங்க. ஒரு சிம்பிளா ஒண்ணு கொடுக்குறேன். ஆனா உங்களால கரெக்டா சொல்ல முடியுதான்னு நான் பாக்குறேன். வெறும் 4 வார்த்தை தான். tigers are in danger. கரெக்டா சொல்ல முடியுமா? Subject, verb, complement, sir. போயிடுச்சா? urgent, sir, urgent, பாருங்க ப்ரொபோஷன்லாம் வச்சு செட் பண்ணிருக்காங்க பாருங்க. எப்படி இருக்கா டைகர்ஸ்? டேஞ்சர்ல இருக்கான். danger, டெஃபினட்டா அதுதான் இதுதான் அர்ஜென்ட் தான். அருமை அருமை. பாருங்க ஒரு 40-50 சென்டென்ஸ் நம்ம போட்டோம். திடீர்னு ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா? திடீர்னு ஸ்லிப் ஆகுது பாத்தீங்களா? அது ஸ்லிப் ஆகாம பாத்துக்கணும். ஏன்னா அந்த ப்ரிப்போசிஷனுக்கு ஒரு மீனிங், ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங். ஒரு பொசிஷன் மாத்தினா போயிடுச்சு. ஆல்ரைட், சொல்லிடலாமா? எஸ். Subject, verb, மீ Complement. Objects. Me, object, sir. object, complement, sir, Off on the complement. complement, சூப்பர் சூப்பர் சூப்பர். இவ்வளவுதான் நமக்கு வேணும். சோ நம்ம இதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் தெரியுதா? ஒரு கஷ்டமா இருக்கு ஏதாவது? நாளைக்கு எது கொடுத்தாலும் ஃபிகர் அவுட் பண்ணிடலாமா? எவ்வளவு இது படிச்சாலும் இது பண்ணிடலாமா? ஆல் ரைட், ஹியர் யூ கோ. Yesterday I played. Yesterday வந்து urgent, sir. அவ்வளவுதான். அந்த நேரம் வந்தா போதும், அவ்வளவுதான். subject, I வந்து subject, verb. அவ்வளவுதான். இது நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா எல்லா பாசிபிலிட்டிஸும் இப்ப பாருங்க, ஸ்லிப் ஆகாம இருக்கணும். இதுவரை நம்ம கான்செப்ட்ஸ்ல உள்ள போயிருக்கீங்களான்னு பாக்குறேன். ஏன்னா ஒரு ஸ்பெசிபிக் கான்டெக்ட் எடுக்கிறேன். அடிங்க. டாக்டர் ராம் இஸ் a dentist. subject, verb, complement, subject, verb, complement. Complement, sir. காம்ப்ளிமெண்ட். நல்லா பாத்தீங்க, ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ராம் தான் டென்டிஸ்ட் தான் ராம். சோ காம்ப்ளிமெண்ட். சூப்பர் சூப்பர். ஏன்னா இதோட காம்ப்ளிமெண்ட், இதோட கவுண்டர் பார்ட் தான். டென்சஸோட கவுண்டர் பார்ட் தான் அது. மவுஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. 1 செகண்ட். Just give me a moment. All right, here you go. இப்ப இதுல ஒரே ஒரு பாட்டு தான் சொல்லணும்னு இருந்தேன் நானு. இதுல இப்படி நம்ம பண்றப்ப, இந்த காம்ப்ளிமெண்ட் பண்றப்ப, இப்ப we go with this ஆப்போசிட்ஸ்ல பண்ணோம். I am இப்ப ஹங்கிரின்னு சொல்றோம், ரைட்? இப்ப நான் அதை சொல்ல இல்லையா? ஆம் வந்து ஹேவா மாறினா என்ன வரும்? ஐ ஆம் ஹங்கிரி. ஆம் வந்து ஹேவா மாத்திரீங்க, ஹங்கிரி என்னவா மாறும்? இப்ப பாருங்க அது எப்படி வந்து. இப்ப இன்னைக்குள்ள டைட்டில் hunger, ஹங்கர். சூப்பர். ஐ ஹேவ் ஹங்கர். இப்ப எனக்கு சொல்லுங்க, ஐ ஆம் ஹங்கிரி வந்து இந்த பேட்டர்ன்ல சொல்ல முடியுமா? பேட்டர்ன் எஸ்.
Subject. V. Subject verb Yes, complement, we sir. see. Complement. காம்ப்ளிமெண்ட். இப்ப எனக்கு சொல்லுங்க இது என்ன? எஸ் Subject. Verb. verb Adjunct. Object. object. Oh. Very good. See அந்த இது எப்படி மாறுது பாருங்க. ஒண்ணு தெரிஞ்சா இன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு இப்ப ஐ ஆம் ஹங்கர்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி ஐ ஹாவ் ஹங்கிரின்னு சொல்லவே முடியாது. ரைட்? ஐ ஹாவ் ஹங்கிரின்னு சொல்லவே முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா என்னன்னு? இந்த பேட்டர்னே மாறிடுது பாத்தீங்களா? நான் வெறும் டென்ஸ்ல சொல்றப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இப்போ உங்களால கனெக்ட் பண்ண முடியும். இப்ப பாருங்க, he is, நல்லா பாத்துக்கணும். எனக்கா நீங்க நார்மலா பேசுறப்ப அப்படி பேசுவீங்க. இஸ் இன்டெலிஜென்ட். எனக்கு இது வந்து பேட்டர்ன் எனக்கு சொல்லுங்க. இது இது பண்ணுங்க. எஸ் Subject. Verb Verb. Complement. complement. இப்ப அப்படியே எனக்கு மாத்தி விடுங்க. எஸ்விஓ எஸ்விஓவா நீங்க மாத்தலாம். He has intelligence. Has it. இவ்வளவு கரெக்டா சொல்லணும் அந்த அந்த இடம் தான் நான் பாக்குறேன். he has Intelligence. இன்டெலிஜென்ஸ். நல்லா பாத்துங்க. இன்டெலிஜென்ஸா மாறுது. இஸ் வந்து ஹேஸ் எல்லாம் மாறுது. அங்க ஐக்கு ஹேவ் இருக்கிறதுனால ஹீக்கு ஹேஸ் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க. ரைட்? இப்ப இது ஆப்ஜெக்டா இருக்கா? இந்த ஆப்ஜெக்ட் தான் அங்க சக்சஸ் வந்தது. ஐ விஷ் யூ சக்சஸ் சொன்ன பாத்தீங்களா? ஆப்ஜெக்டா அது சொன்ன பாத்தீங்களா? ரைட்? இப்ப இன்டெலிஜென்ஸ் வந்து ஆப்ஜெக்ட். இன்டெலிஜென்ஸ் இது புரியுதா? நான் இப்ப கனெக்ட் பண்ணது புரியுதுங்களா? சுமதி புரியுதுங்களா? நான் எப்படி கனெக்ட் பண்றேன்னு? சோ அங்க தப்புன்னா இங்க தப்பு வரும். இங்க தப்புன்னா அங்க தப்பு வரும். அதே மாதிரி அங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க கரெக்ட். அங்க வந்து நான் வந்து he is intelligent. இப்ப பாருங்க, he is independent. நீங்க அதையும் இதையும் சேர்க்கவே முடியாது. he is independent. அடிங்க. Subject verb complement, sir. Yes, we He see. has the independence. he has independence. Independence. மாத்தி விட்டுணும். ஏன்னா பேட்டர்ன் வேற, மீனிங் வேற. நம்ம இந்தியால மெயினா இதுல தப்பு பண்ணிடுவோம். நம்ம பார்ஷியல் நாலேஜ் இருக்கிறப்ப தப்பு பண்ணுவோம். கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கப்ப நம்ம தப்பு பண்ண மாட்டோம். இது எஸ்விசி, இது வந்து எஸ்விசி, இது வந்து எஸ்விஓ. இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இது புரியாம இருக்கிறத நம்ம தடுமாறும். ரைட்? இது பாருங்க, அவன் முக்கியமானவன். நான் இதுக்கு ஒரு ஃபுல் கிளாஸ் எடுக்கணும். இந்த அட்ஜெக்டிவ் வந்து நவுன் மாத்துறதுக்கு ஒரு 100-150 வார்த்தை நம்ம ஜெனரலா யூஸ் பண்ணுவாங்க. அதை மட்டும் பண்ணிட்டாலே போதும். நீங்க எதுனாலும் நீங்க பிரிச்சிருவீங்க. he has intelligence. Independence. பாருங்க, Correct. intelligence, significance. ஓகே, இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்ப சொல்லிடுறேன். இப்ப நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன்ல மாத்துறப்ப இங்கிலீஷ்க்கு உரித்தான ஒரு விஷயம் தான் இது. மொத்தமே இந்த 4-5 லெட்டர்ல எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஆனா இதுல நீங்க டென்ஸ் உள்ள கொண்டு வரீங்கன்னு இப்ப பாருங்க. இப்ப he was significant ன்னு போடுறோம். அவன் உண்மையிலே முக்கியமான ஆளா இருந்தான்பா அப்படிங்கிற. அவன் உண்மையிலே முக்கியமான ஆளா இருந்தான்பா. அப்ப என்ன பண்ணுவீங்க? he had significance. had. அவ்வளவுதான் முடிஞ்சது. Significance. இங்க significance. again இதை நோட் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு விஷயமும் நான் ஒரு வார்த்தை நம்ம சொல்றப்ப இப்ப பர்மனன்ட்னு சொல்றேன். பர்மனன்ட். இத மாத்துங்க. இத வந்து நவுனா மாத்துங்க. Permanence வருமா? பர்மனன்சி. இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாமா? இப்படி பாருங்க, பிரெக்னன்ட். Pregnancy. அவ்வளவுதான். இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாமா? அக்யூரேட்.
accuracy, accuracy, அவ்வளவுதான். இப்ப இந்த பேட்டர்னை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இப்ப நம்ம அந்த இடத்துல சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாம் அவ்வளவு சொல்லணும். சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ். இப்ப நான் வந்து இம்பார்ட்டன்ட் போட்டீங்கன்னா importance, இம்பார்ட்டன்ஸ் வரும். இப்ப நீங்க ஹாவ் தான் இங்க யூஸ் பண்ணும். இது பாருங்க, முக்கியத்துவமாக இஸ் இம்பார்ட்டன்ட்னா அவன் முக்கியத்துவமானவன். ஹியர்ஸ் இம்பார்ட்டன்ஸ்னா அவனுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. எப்படி பாருங்க, அதுல வந்து நீங்க வந்து இதுதான் இந்த நவுன். இதுல வந்து இந்த நம்பர் 6ல வர்றது, ரைட்? இது நம்பர் 7ல வர்றது. இதுல உள்ள எல்லா பேசிக் ஐட்டமும் இது படிக்கணும். பாருங்க, பேசிக் ஐட்டம் நல்லா பாருங்க. பேசிக் நம்பர் 6 நல்லா பாருங்க. பேஸ் எவ்வளவு வருது பாருங்க. அந்த ஒரு வார்த்தை பேசிக் நவுன்ல உட்கார்ந்து பாருங்க, அதை புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. பேசிக்ஸ், வா, அடிப்படைகள். இது என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவு அற்புதமான லாங்குவேஜ். நல்லா பாருங்க. பேசிக், பேஸ், தட்ஸ் பேசிக் அப்படின்னு ஒரு நவுன்ல யூஸ் பண்ணலாம். பேஸ் இருக்கு, பேசிக்ஸ் இருக்கு. நல்லா பாருங்க, இங்க பேசிக் கொண்டு வரலாமா? நல்லா பாருங்க, பேசிக்கல், வா. இந்த பேஸ் இருக்கு இல்லையா, பேசிஸ், அடிப்படை, பேசிஸ், வா. இங்க வந்துருச்சா? பேசிக்கலி, பேசிக்கல். இங்க வந்து நீங்க இந்த இதுல எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை பாருங்க, பேசிக்ஸ், அடிப்படைகள், பேசிக்ஸ், திருப்பி பேசிக்ஸ், அடிப்படை. இது எல்லாமே நவுன்ல வந்து உட்கார்ந்து எவ்வளவு பெரிய விஷயம். சின்ன சின்ன வார்த்தை, ஆனா வெவ்வேறு வார்த்தை இருக்கு. ஐ ஹாவ் பேசிக். இப்ப நான் சொல்றப்ப ஐ ஹாவ் பேசிக், ஐ ஹாவ் பேசிக். என்னங்க நம்பர் 6 போடுறோம்னா நம்பர் 6 தானே. ஐ ஹாவ் பேசிக், எனக்கு அடிப்படை இருக்கு பாருங்க. இட் இஸ் a பேசிக் மாடல். இது என்ன நம்பருங்க? 6 7 7, 7. மாடலோட தன்மையை குறிக்கிறது பாருங்க. இட்ஸ் a பேசிக். ஐ நோ த பேசிக் பாருங்க. ஐ நோ த பேசிக்ஸ். எனக்கு இதோட அடிப்படைகள் தெரியும். ஐ நோ த பேசிக்ஸ். இது சொல்லுங்க, 6 7 6 அந்த நவுன், ரைட்? there is a basis பாருங்க, அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. நீ எங்க போனாலும் இந்த ஸ்ட்ரக்சர், டென்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு மிங்கிள் ஆகிட்டே இருக்கும். இது தெரிஞ்சா அதையும் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஃபுல்லா லிங்க் பண்ண முடியும், ரைட்? பேசிக்கல். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் கூட விளக்கமா இது பண்ணுவோம். முக்கியமா இந்த கிளாஸோட ஒரு தன்மை வந்து இந்த பேட்டர்னை நீங்க டென்ஸோட கனெக்ட் பண்ணலாம், இந்த டென்ஸோட வேர்போட கனெக்ட் பண்ணலாம், அதை வந்து வேர்ட் ஃபேமிலியோட நீங்க கனெக்ட் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளவே திருப்பி வரும். உங்களுக்கு டென்ஸ் தெரியும், உங்களுக்கு வேர்ட் ஃபேமிலி தெரியும், உங்களுக்கு irregular verbs தெரியும். அப்புறம் இதோட அடுத்த பாகம் தான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ல உங்களுக்கு இந்த 5 லெட்டரோட இது உங்களுக்கு தெரிஞ்சது. 6 வச்சுங்க, டைரக்ட்னு. இதை வச்சு நீங்க நிறைய சென்டென்ஸ் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். எனக்கு வந்து இது ஆடியோ மட்டும் கட் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு ஸ்பெசிபிக் ரீடிங் அண்ட் லிசனிங் கொடுக்கணும். we can get started on reading and listening. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ், நாளை கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். ஸ்பெஷல் ரீடிங் செஷன் வச்சிடலாம். அந்த ரீடிங்ல எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு அப்ப தெரியும். இதுவரை நம்ம கத்துக்கிட்ட பேசிக்ஸா அந்த ரீடிங்ல அப்ளை பண்ணலாம். ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, நீங்க படிக்கணும், கேட்கணும். உங்களுக்கு பிடிச்சதை படிங்க, பிடிச்சதை கேளுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் தான். ஐயோ இவர் போய் என்னத்தையோ படிக்க சொல்றாரு. இல்ல, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படிக்கணும். அது இங்கிலீஷ்ல இருக்கும். இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்தது. தமிழ் சேனல்ல பார்த்தா அவ்வளோ பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் சேனல்ல போய் நியூஸ் கேட்டா அவ்வளோ பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு பெரிய ஈவென்ட் நடக்கிறப்ப ரொம்ப பக்காவா யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே அந்த மொழிக்குள்ளதான் நடக்குது. உங்களுக்கு நியூஸ் கேட்க பிடிக்கும், பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அது ஓகே. எனக்கு நியூஸே பார்க்க பிடிக்காது, கேட்க பிடிக்காதுன்னா அதை விட்டுருங்க. அது பண்ண முடியாது. ஆனா எது பிடிக்குதோ ஒண்ணு பண்ணணும். அந்த பிடிக்கிறதுல ரீடிங் இருக்கணும், அந்த பிடிக்கிறதுல வாசிப்பு இருக்கணும், அந்த பிடிக்கிறதுல லிசனிங் இருக்கும். ஸோ அதுதான் நான் பண்ண சொன்னது. நான் இது அனுப்பி விடுறேன். நாளை 8 மணிக்கு சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much.